ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மார்னிங் மினி விலாக் மாதிரி பார்க்கலாமா? கொஞ்சம் ப்ரிப்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போனாங்க. மார்னிங் அவங்கள அனுப்பிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆகிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் இஞ்சி அதிகமாகவும் பூண்டு கம்மியாகவும் போடுவேன். இஞ்சி ஒரு 60%, பூண்டு ஒரு 40% போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். அரைச்சி ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன், ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு நேற்று 2 காலிஃப்ளவர் வந்து 50 ருபீஸ்னு கொடுத்தாங்க. நான் அதை இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறப்போ எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த ப்ரிப்ரேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் அடியில் போட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது இப்போ இந்த ஹைப்ரிட் கொய்யா மாதிரி வருதுல்ல, இது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் ஃபைபர் கண்டென்ட் அதிகம். அதனால் அது வாங்கிட்டு, அப்புறம் ரெட் கலர் பனானா, அதுக்கப்புறம் இது நாட்டு பப்பாளி பழம், உள்ளே சீட்ஸோடு இருக்கும். அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். ஸ்வீட்டாக இருக்கும். இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோன்னா இது ஒரு வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்து வைக்கிறது. இது ஆனியன் வாங்கிட்டு வந்தேன். 4 kg 100 ருபீஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அதை இந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டில் மேலே போட்டு விட்டேன்னா கவரோடு வச்சுருந்தா கெட்டு போயிடும். அதனால் இந்த ஓல்டு வெங்காயத்தெல்லாம் எடுத்துகிட்டு பழசை எடுத்துகிட்டு இதை போட்டுட்டோன்னா இதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் க்ரீன் சில்லி. அதை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு இது வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணோன்னா அது பாட்டுக்கு இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ.